ஹாய், வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சேகர் ஆர்டிஸ்ட் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ, அதாவது ஆந்திரா ராமோஜி ஃபிலிம் சிட்டி. இது என்ட்ரன்ஸு. இது உள்ளே போகிற முதல் வழி, அதாவது 1வது பாகம். இது மாதிரி அந்த ஃபிலிம் சிட்டியில் 4 வழி இருக்குங்க. இந்த ஃபிலிம் சிட்டி பார்த்திங்கன்னா 3500 ஏக்கராம். இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே காடு, மலைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லாம் இதுக்குள்ளே இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, ஒரு கிராமமே இருக்குது. கிராமம் மாதிரி உள்ளே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டுடியோவை. நம்ம இதை சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாதுங்க. ஏன்னா அவ்வளோ சுற்றளவு, பரப்பளவு 3500 ஏக்கர் இருக்குது. உள்ளே பார்க்குற ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. பாருங்கள் நீங்களே. நாங்கள் எந்த படத்துக்கு வந்தோம்னா சந்திரமுகி 2, இப்போ லாரன்ஸ் நடிச்சார்ல, அந்த படத்துக்கு தான் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துருக்கோம். எங்களுக்கு ஒரு வாரம் தான் ஒர்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் நாங்கள் உள்ளே வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சென்டரில் ஒரு பூங்கா அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த ரோடே இவ்வளோ லென்த்தாக வச்சுருக்குறாங்க. பாகுபலி படம் முழுக்க இதுக்கு உள்ளேவே எடுத்து முடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங் மாதிரி அப்படிலாம் செட்டு போட்டு கட்டிருக்காங்க. இதெல்லாம் ரியல் பில்டிங், செட்டு கிடையாது. இதுதான் ஏர்போர்ட். பாருங்கள், ஏர்போர்ட் இது. எல்லா வசதியும் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு படத்தை எடுக்கிறதுக்கான ஸ்டோரி மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்தால் போதும். ஆர்டிஸ்ட்டு, ஸ்டோரி, அப்புறம் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஒரு படத்துக்கு டப்பிங் தேட்ரு, எடிட்டிங் தேட்ரு, மிக்சிங் ஆர்ஆர், மற்றபடி மெட்டீரியல் கூட இங்கேயே கிடைக்கிது. செட் ஒர்க்கு தேவையான கேமரா மூலம் இங்கே கிடைக்கிது. லைட்டு, இதுதான் எங்களுக்கு போட்டு கொடுத்த ரூம். லைக்கா ப்ரொடக்ஷன்றதுனால எங்களுக்கு ரூமு கொஞ்சம் பிரமாண்டமாக போட்டு கொடுத்தாங்க. பக்காவாக இருந்துச்சு. அந்த மலை தான் பாகுபலி படத்தில் வர மலை. படம் முழுசாக அதை காமிப்பாங்க. எவ்வளோ பெரிய இயற்கையை பார்த்து ரசிக்கிறோம் நாங்கள். பாருங்கள், ஒரே விவசாயம் பண்ணிருக்காங்க. ரூம் வசதியெல்லாம் எல்லா வசதியும் இருக்குது. ஏசி ரூமு தான். நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா சம்பளம் கொடுத்தாங்க. அப்படியே இயற்கையை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு அழகான ரூமும் கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு வாரம் எங்களுக்கு போனதே தெரியல. பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எல்லா படத்துலையும் இந்த வசதி எங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு படத்தில் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். வணக்கம் நண்பர்களே.